Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு. வயிற்று புண்ணெல்லாம் இருந்தா கண்டிப்பா இத நீங்க செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. நான் இங்க 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காயை எடுத்திருக்கேங்க. மேல இருக்கிற காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு இத தண்ணியில ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க. ரோட் சைடுங்கள்ல நிறைய கிடைக்குங்க இது. இப்போ நாம இதை இஞ்சி இடிக்கிற கல்லை வச்சு இந்த மாதிரி ஒன்னொன்னா இடிச்சுக்கோங்க. இடிச்சுதாங்க சேர்க்கணும், டைரக்டா அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்னொன்னா இஞ்சி இடிக்கிற கல்லை வச்சு இடிச்சிட்டு அடுத்து நாம இடிச்சது எல்லாத்தையும் தண்ணியில சேர்த்துருங்க. இல்லைன்னா இது கருத்து போயிடும். இது எல்லாத்தையும் ஒரு தண்ணியில போட்டு வச்சிருங்க, இல்லைன்னா கருப்பாயிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நாம புளியை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சையிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. நீங்கள் சுடு தண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, நார்மல் தண்ணியும் சேர்க்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து நாம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் மலை பூண்டு சேர்த்துருக்கேன், அதனால நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டை லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ நாம எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் கிறிஸ்பி ஆகணுங்க. அந்த அளவுக்கு வதக்கணும், இல்லைன்னா கசந்து போயிடும். எக்ஸாக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் கசக்காமல் இருக்கும். இப்போ நாம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா இந்த வெறும் மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் அந்த சுண்டைக்காயில் அந்த மசாலா பிறல்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். தக்காளியும் குழையணுங்க. அதனால லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் அழகாக மிதந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை இதில் சேர்த்துருங்க. புளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இதை ஒரு கொதி வரட்டுங்க. இந்த புளியோடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த குழம்பு திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வைங்க. அப்போ தான் எண்ணெய் மிதந்து வரும். நீங்கள் எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் அழகாக மிதந்து வரும்.
எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் அழகாக மிதந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டக்காய் குழம்பு நமக்கு ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.